Hi, hello, வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே. டுடே ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்னடா motovlogsன்னு சேனல் ஆரம்பிச்சுட்டு வெறும் அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிற அன்பாக்சிங் எதை பற்றி அப்படின்னா, motovlogs பண்ணுறதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. ஒரு ஆக்ஷன் கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் இந்தியாவிலேருந்து நான் ஆர்டர் பண்ண பேக்கேஜ் ஃபைனலாக என் கைக்கு வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் நான் பண்ணுற ட்ராவல் விளாக்ஸை அழகாக கேப்சர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிற கோப்ரோ ஹீரோ 7 பிளாக் ஆக்ஷன் கேமரா. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். கோப்ரோவில் நம்மளை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வைக்கிற விஷயம் அதோட பேக்கிங் குவாலிட்டி தான். பாக்ஸோட டாப்பில் ஒரு கிளாஸ் கேஜுக்குள்ளே இந்த கோப்ரோவை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதோட கோப்ரோ அஃபிஷியல் ப்ராடக்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு லேபிள் ஸ்டிக்கரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. கோப்ரோவோட மெயின் ஃபியூச்சரான கிம்பல் லைக் ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷனுங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் பண்டல் கோப்ரோ ஹீரோ 7 பிளாக் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ரைட் சைடு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே கொடுத்துருக்க பேசிக் அசசரிஸை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அசசரிஸ் இன்க்ளூடட்னு கொடுத்து ஒரு ட்ரைபாட், பேட்ரி அண்ட் 32 GB மெமரி கார்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கீழே 12 MP கேமரா, 4K 60 FPS, 1080p 240 frames per second, 10 meter water resistant, voice recognition touch, 8x ஸ்லோமோ, GPS, HDR, ஹைப்பர் ஸ்மூத் லைவ் ஸ்ட்ரீமிங் இதில் இருக்க இந்த கேமராவோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமராவை பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து அன்மவுண்ட் பண்ணிவிட்டு பாக்ஸில் என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கான கார்டு கொடுத்துருக்காங்க. 1+1 2 years வாரண்டி டோட்டலாக இதுக்கு. கேமரா எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைடு கார்டு கொடுத்துருக்காங்க. ஹாவ் எனி கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கோப்ரோவோட மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம இப்போ யாருமே படிக்க போகிறதில்ல, தூக்கி ஓரமாக வச்சுருவோம். கோப்ரோவோட அஃபிஷியல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஹெல்மெட் இல்லை பைக்கில் எங்கேயாவது பேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தென் உள்ள 2 பாக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஓப்பன் பண்ணால் உள்ள டைப் சி சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க கேமரா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. 32 GB மெமரி கார்டு பாக்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரியே கொடுத்துருக்காங்க. (1+1) 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் பண்ணும்போது ஒன்று இல்லை பேட்டரி கம்மியானாலும் ஒன்றை யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் மவுண்ட்டை நம்ம ஹெல்மெட்டில், சின்னில் இல்லை ஹெட்டில் வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம் கேமராவை. அதுக்காக ஒரு கர்வ் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பாக்ஸில் ஒரு ட்ரைபாட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைபாடை அட்ஜஸ்டபிள் ட்ரைபாட், ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைபாடை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு டைம் லேப் ஷூட் பண்ணுறதோ இல்லை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கோப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் கட்டர்னு பார்த்தா அவ்வளோதான். இப்போ நம்ம கேமராவை பார்ப்போம். கேமரா ஒரு கேஸில் மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸ்லேருந்து கேமராவை வெளியே எடுப்போம். கேமராவோட டாப்பில் அதை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓப்பன் பண்ணி மேலேருந்து புஷ் பண்ணோன்னா கேமரா வெளியே ரிலீஸ் ஆகி வந்துடும். இந்த கேஸை தனியாக வச்சுட்டு கேமராவை பற்றி பார்ப்போம். கேமராவோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. என் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு. பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்துட்டு சூப்பராகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரப்பரிஷ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உள்ளே தண்ணி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல ரப்பரிஷ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா கையில் பிடிக்கிறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா கோப்ரோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே 12 மெகாபிக்சலான கேமரா கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன LED. அது எதுக்காக அப்படின்னா வீடியோ ஷூட் ஆகுதா இல்லையா, எந்த ரெசல்யூஷனில் ஷூட் ஆகிட்டுருக்கு, என்ன டியூரேஷனில் ஷூட் ஆகிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணால் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணுன்னா உள்ள பேட்ரிக்கும் மெமரி கார்டுக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மெமரி கார்டை தான் போடணும். மெமரி கார்டை போட்டுட்டு தான் பேட்ரி போடணும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பிளாக் 7 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழேயே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து HDMI போட்டும் டைப் சி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான போட்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ சைடில் இருக்க பட்டன் தான் வந்துட்டு பவர் அண்ட் மோடுக்கான பட்டன்.
ஓப்பன் பண்ண உடனே கோப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஆகிட்டு சில லாங்குவேஜஸ் கேட்குது. லாங்குவேஜுக்கு அடுத்து லீகல் அக்ரி பண்ண சொல்லுது. அண்ட் தென் மொபைலோட கனெக்ட் பண்ண சொல்லுது. மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்காக கோப்ரோவோட அஃபிஷியல் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அதில் சில கண்டிஷன்ஸ் கேட்குது. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ப்ளூடூத் வைஃபை யூஸ் பண்ணி நம்ம இதை கேமராவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமராவோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுது, என்ன ரெசல்யூஷனில் ஆகுது, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மொபைல் வழியாகவே அதை ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிறது அப்படியே நம்ம மொபைலில் தெரியும். அப்படியே அது மொபைலுக்கு மிரரிங் ஆயிரும் கோப்ரோ. ஸோ இந்த ஆப் வழியாக நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணதுக்காங்கிற ஆங்கிள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத, அப்புறம் என்ன ரெசல்யூஷனில் ஷூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மொபைல் வழியாகவே ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான டச் டிஸ்பிளே. நமக்கு டச் எங்கேயுமே லேக் ஆகலை, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் ஸ்வைப் பண்ணோம் இல்லை வந்து மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் லேப்ஸ் வீடியோ ஃபோட்டோக்கான நேவிகேஷன் வருது. ஸோ அதே மாதிரி வீடியோ செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா என்ன ரெசல்யூஷனில் ஷூட் பண்ணணும், என்ன ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் வேணுமா வேணாமாங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள், சூப்பர் வைட் ஆங்கிள்னு 2 ஆங்கிள் இருக்குது. ஃபோட்டோ வீடியோ ரெண்டுக்குமே இருக்குது. இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இதோட நான் ஆட் பண்ணுறேன். பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த கேமராவோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் 28,000. இந்த ஆடியோ கோப்ரோவோட இன்பில்டு மைக்கில் ரெக்கார்ட் ஆகுது. ஆடியோ எப்படி வருதுன்னு தெரியலை, பார்ப்போம். எடிட் பண்ணுறப்ப தான் தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குங்கிறத பாருங்கள். கொஞ்சம் கூட ஷேக் காட்டல பாருங்கள், குதிச்சா கூட எதுவும் தெரியலை. அடுத்த வீடியோவில் கேமராவை எப்படி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல ரைடு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கான வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.